தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் அதுவும் கிறிஸ்துமஸ் விருந்தாக டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமையே திரைக்கு வந்திருக்கிற படம் சிறை. சிறை உண்மையா நம்ம மனச்சிறையை விட்டு அகல வெகு நாட்கள் ஆகும். ஏன்னா படம் அப்படி ஒரு படங்க. என்ன கதை என்ன களம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்துல விக்ரம் பிரபு ஒரு ஹீரோ, அதே மாதிரி மாஸ்டர் உள்ளிட்ட பெரும் பட்ஜெட் படங்களை தயாரித்த லலித் குமார் அவருடைய மகன் அக்ஷய் குமார் கதாநாயகரா, இன்னொரு நாயகரா இந்த படத்துல வந்து அறிமுகமாயிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா விக்ரம் பிரபு ஒரு ஹீரோன்னா இன்னொரு ஈக்குவல் ஹீரோ தான் இந்த அக்ஷய் குமார். இன்னும் சொல்ல போனா இவருடைய கதையை தான் விக்ரம் பிரபு வந்து கேட்கிறாரு. அந்த மாதிரி தான் ஓப்பனிங் ஆகுது இந்த படம் வந்து. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறை கைதி வேலூர் சிறையில இருக்கிறாப்புல 5-6 வருஷங்களா ஒரு கொலை குற்றவாளியா இருக்கிற அவரு வேணும்னு கொலை பண்ணல, ஒரு தன் தாயை ஒருத்தர் அடிச்சாரு, அதனால திருப்பி இவரு தள்ளி விட்டாரு, அவரை விழுந்தவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க கதை. இந்த பையன் லவ் பண்ண பொண்ணோட அப்பா. இவங்க அம்மாவையும் அப்பாவையும் தப்பா பேசிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதுனால தாய் வளர்ப்புல வளர்ந்த பையனா அப்பா முன்னாடியே இறந்துடுறாரு. உடனே கோவம் வந்து அவரை திருப்பி தள்ளி விட்டு இறந்துடுறாப்புல. இவரே போய் போலீஸ்ல சரணடைந்தும் 5 வருடங்களா. ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் அந்த ஊர்ல இஸ்லாமிய குடும்பம், பாக்கி எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். சிவகங்கை பகுதியில கதை நடக்குது. அங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு இவங்க அப்பா. அப்படியே அந்த கடையை வந்து இந்த பையன் கண்டினியூ பண்றான். இது இல்லாம அப்பப்போ இந்த வீடியோ டெக்கு கடையில வேலை பார்த்து, அப்பெல்லாம் ஒரு 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 பீரியட் பிலிம் இது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைன்னே வச்சுக்கலாம். அதை டெக் எடுத்துட்டு போய் நம்ம சிடியை போட்டு ஊர்ல ஏதாவது நல்லது கெட்டதுன்னா, இறப்பென்றாலும் வாழ்வு என்றாலும் நம்மலாம் அந்த காலத்துல மொத்த ஊரும் உட்காந்து பார்ப்போம் இல்லைங்களா படம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை. அதனால அந்த ஊரே வந்து இவனை வந்து இது பண்ற. அப்போ ஒரு கும்பல் வந்து இவன்ட்ட வந்து அந்த மாதிரி சீரி போடுறா அப்படின்னு ஒரு 10 பேர் தண்ணி அடிச்சுட்டு இவனை ரூமுக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார தனியாக கூப்பிட்டு கலாட்டா பண்றாங்க. அங்க ஒரு குடிகாரனோட மோதல் ஏற்படுது. வீட்டுக்கு வர்றாப்புல அன்ட்டு திருப்பி காதலியை சந்திக்க போனா அந்த குடிகாரன் தான் காதலியோட அக்கா புருஷனா இருக்காப்புல. இருவருக்கும் திருப்பி மோதல். ஏண்டா உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா, உங்க அம்மாவே ஒரு ஓடுகாலி அப்படின்ற லெவல்ல அவங்க பேச, அவங்க இந்த பொண்ணோட அப்பா பேச, அவன் பாத்தீங்கன்னா சதா சர்வ காலமும் குடி. ஆனா அந்த அக்கா அந்த பொண்ணுடைய காதலுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவன் எதுக்குறான். இப்போ அப்பாக்காரரும் எதிர்த்தப்பதான் அந்த அடிதடி, கீழே தள்ளி விட்டு அந்த கொலை சம்பவம். அதன் பிறகு ஜெயில இருந்து இவனை அழைச்சிட்டு வரப்ப என்ன விலங்கு இல்லாம ஊருக்கு கூட்டு போங்க சார் அப்படின்றாப்புல இந்த பையன். ஏண்டா எதுக்குடா அப்படிலாம் முடியாரா அப்படின்னா, ஒரு கட்டத்துல இந்த சிறை அதிகாரியா ஏஆர்ன்ற டியூட்டியில தான் இந்த விக்ரம் பிரபு ஏட்டுதா இருக்கிறாரு. இந்த சிறை அதிகாரி அது போலீஸ்லயும் அது பனிஷ்மெண்ட் ஏரியா போல் இருக்குது. சிறையில இருந்து கைதியை கூட்டு போயிட்டு வாய்தா அழைச்சிட்டு வர்றதுக்கு போலீஸ்காரங்க. நம்ம புழல் பக்கத்துல எல்லாம் நின்று பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கூட்டம் கூட்டமா அழைச்சிட்டு போவாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்தோ போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கோர்ட்ல வாய்தாவோ இதுவோ வாங்கிட்டு அந்த கேஸ் பல வருடங்கள் நடக்கும் இல்லையா, திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்டு போவாங்க. நம்ம அரசு பஸ்ல தான் பெரும்பாலானவர்கள் போவாங்க. ரொம்ப முக்கிய குற்றவாளிகள் தான் தனி வேனு 5-6 போலீஸ்காரங்க. இவங்கெல்லாம் 2 போலீஸும் ஒரு 8 இப்படிதான் போவாங்க இல்லையா. அப்படி போறாரு. தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் அந்த பையன் வந்து தப்பிக்காம இவங்க கன்னோட போய் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த கன்னை திருப்பி கொண்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறது. அங்க ஒரு உருக்கமான சீனுங்க. ஏன்டா கன்னை லோட் பண்ணி எடுத்தீங்க அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் கேட்க, வாணியம்பாடின்னு நினைக்கிறேன், விக்கிரவாண்டி விழுப்புரம் பக்கத்துல விக்கிரவாண்டி. அங்க அந்த மோட்டர்ல நிறுத்துறப்ப பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லை சார் அவர் வந்து இந்த பையன் வந்து இஸ்லாமியர் சார், அதனாலதான் கன்னை லோட் பண்ணிடுறேன். ஏன்னா அது மாதிரி லாங் இதுக்கு வந்து கேஸுக்கு வந்து கன் லோட் பண்ணாம கூட தானே வச்சிருப்பீங்க, எதுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, இஸ்லாமியர். ஏன்டா நான் கூட இஸ்லாமியர் தான்டா, நான் கூட முஸ்லீம் தான் அப்படின்னு அவர் பேட்சை பார்த்தோன்னா அவர் 3 ரமேஷ் அருமையா நடிச்சிருப்பாப்புல. விக்ரம் பிரபு வந்து 2 குடிகார போலீஸ்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாம, விக்ரம் பிரபு கூட போனா ஜாலியா இருந்துட்டு வரலான்னு தான் அந்த 2 போலீஸ்காரங்க வராங்க, பொறுப்பா அவரு பார்த்து பாருன்னு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி அந்த கோர்ட்டுக்கு போய் அங்க காதலியை வர வச்சு அங்க பிஎல் தனப்பன் நீதிபதியா இருக்கிறாரு. அங்க வந்து இவங்க காதல் கதையை சொல்லி விக்ரம் பிரபு இவரை விடுதலை பண்றது கிட்டத்தட்ட ஏற்பாடாகி அடுத்த சிட்டிங் விடுதலையா என்னன்னா அங்க வைக்கிறாருங்க ஒரு ட்விஸ்ட். வேற லெவல்ல கதை பண்ணிருக்காங்க இந்த இயக்குனர் வெற்றிமாறனோட உதவியாளரா. கதை பண்ணது வந்து இந்த படத்தோட இயக்குனர் இல்ல, நம்ம தமிழ் யாருன்னு உங்களுக்கு தெரியும்,
டானாக்காரன் ஒரு படம் பண்ணிட்டு அப்புறம் நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. கம்பீரமான போலீஸ் கேரக்டர், அக்யூஸ்ட் கேரக்டர் எல்லாம் அவரு தான் இந்த படத்துக்கு வந்து கதை பண்ணியிருக்கிறாரு. வெற்றிமாறனோட உதவியாளர் சுரேஷ் ராஜகுமாரி. சுரேஷ் அவர் தான், ஆண் தான் அவரு. சுரேஷ் ராஜகுமாரி தன் பேரை ஏதோ காதலா, மனைவியா, தாய் மீது காதலா தெரியல, பேர் வச்சிருக்கிறாரு. அடுத்த சந்திப்புல கேட்டு சொல்றேன். உண்மையாவே ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம். அதே மாதிரியே மாதேஷ் மாணிக்கம் அவருடைய ஒளிப்பதிவு. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்னாலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் முன்பாதி கொஞ்சம் ஸ்லோவா தாங்க நகருது, பின்பாதி விறு 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 விறுன்னு அடுத்தென்னு நம்மளை வந்து அந்த படத்துக்கு சிறைன்னு பேரு. ஆனா இந்த வாய்தா வழக்கு, சிவகங்கை ட்ரிப்பு, இதுதான் இதே மாதிரி கதை நம்ம வந்து சமீபமா இவரு நடிச்சு கூட பாத்துருக்கோம், ஏஎல் உதயா நடிச்சு. அதுக்கு முன்னாடி மைனா கூட இதே மாதிரி சிறை கைதிய அழைச்சிட்டு போற ஒரு சப்ஜெக்ட். ஆனா அதுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற லெவல்ல இருக்குது. கிட்டத்தட்ட மைனா மாதிரி ஒரு காதல் கதையும் படத்துக்குள்ளார இருக்கிறது வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்து மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவு, டானாக்காரன், அயோத்தி, ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட பிடி சார், ஆண் பாவம் பொல்லாதுன்னு சமீபமா வந்த படம். இந்த படத்துக்கெல்லாம் அவரு தான் வந்து ஒளிப்பதிவாளர். அதே வகையில் அயோத்திலாம் உங்களுக்கு அவார்டு ஃபிலிம் இல்லைங்களா, டானாகாரனும் அப்படிதான். அன்பாவம் போலாத எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம், அதுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்த மாதேஷ் மாணிக்க தான் இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு. மிரட்டி இருக்கிறாப்புல. அது மாதிரி எடிட்டர் புலமீன் ராஜ். எந்த இடத்துலையுமே இங்கே நீட்டி இருக்கலாம், இங்கே முழக்கி இருக்கலாம், இங்கே கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை லலித் குமார் மாஸ்டர் மாதிரி படங்களை தெரிஞ்ச பெரிய ப்ரொடியூசர் தன் மகனை கதாநாயகராக ஆக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. விக்ரம் பிரபு ஒரு ஹீரோ, எல்கே அக்ஷய்குமார் லலித்குமாரோட சன்னு. அவரும் புதுமுகம் தெரியவே இல்லைங்க, அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிரட்டி அந்த தாடி, அதுவுமா இந்த இஸ்லாமிய இளைஞர்களை, ஏன்னா நமக்குலாம் நட்பு நிறைய இஸ்லாமியா இருக்கு இல்லையா, பார்த்த அந்த ஃபீலிங் நமக்கு தெரியுது. அவருக்கு ஒரு இந்து பொண்ணோட காதல், அதுவும் அந்த ஊரே அந்த சமூகம், ஒரே சமூகம் அப்படிங்கிறப்போ எப்படி அந்த காதல் நிறைவேறும் பார்த்தீங்கன்னா, நிறைவேறிச்சா இல்லையா? அப்பனை கொண்டவனோட அந்த பொண்ணு அதுக்கப்புறமும் காதலிப்பான்னா காதலிக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் கதை. மிரட்டி இருக்கிறாப்புல. அனிஷ்மா அனில்குமார் அவங்க தான் வந்து அக்ஷய்குமாருக்கு ஜோடியா வராங்க. லலித்குமார் மகனுக்கு அனிஷ்மா அக்ஷய்குமார் அப்படியே சாமிங்கா. நம்ம சின்ன வயசுல வந்து இந்த பட்டு ரோஜான்னு ஒரு ஊர்ல எல்லாம் அந்த டக்குன்னு அந்த சின்ன சின்ன பூவா பிறக்கும், ரத்தன கம்பளம் விரிச்ச மாதிரி பூக்கள் இருக்கும், பச்சை பச்சைன்னு கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கும். அதுல அந்த பட்டு ரோஜா மாதிரி ஒரு முகம் அவங்களுக்கு, அருமையா இருக்காங்க. அது மாதிரி அனந்தா தம்பிராஜா அவங்க தான் வந்து அனந்தா தம்பிராஜா தான் வந்து விக்ரம் பிரபு ஜோடி. அவங்களுக்கும் நிறைய சீன் அவங்க வரலனாலும் இவங்களோட இந்த லவ் எபிசோட் அவங்க போன்லயே கேட்டு சில ஆலோசனைகளை விக்ரம் பிரபு சொல்லி அந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது, போலீஸ நம்ம அரசாங்கமும் சிறைத்துறையும் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத காட்டி இருக்கிறது. இப்படி எல்லாமே கலந்து கட்டி இந்த படம் வேற லெவல்ல இருக்குது. லலித்குமார் வந்து தனது 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ பேனர்ல இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. உண்மையாவே சிறை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனச்சிறையை விட்டு அகல்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சுரேஷ் ராஜகுமாரினாலும் வெற்றிமாறன் சாயல்லையே மொத்த படத்தையும் பண்ணாம, ஏன்னா வெற்றிமாறன் கொஞ்சம் ட்ரையா பண்ணுவாரு, இவர் கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. அவரும் லவ் எபிசோட்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. இவர் அதெல்லாம் தாண்டி வேற மாதிரி பொயட்டிக்காவும் நாவல்ட்டியாவும் சில விஷயங்களை படத்துல வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஆதரிக்கிற அந்த வெற்றிமாறன் கொள்கைலாம் இவர்கிட்ட இல்லாததும் ஆறுதலா இருந்தது. அதே நேரம் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒண்ணுங்கிறத அப்படி போற போக்குல சொன்ன விதம், உனக்கு யாருன்னு தெரியுமா, 1974 அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த பேருடையவன் தான்டா இலங்கையில அப்படின்னு சொல்லி அந்த சொல்ற விஷயம், அந்த இஸ்லாமிய பேரை சொல்ற விஷயம் எல்லாம் வா. மூணார் ரமேஷரோட கேரக்டர், மூணார் ரமேஷ், பிஎல் தனப்பன் நீதிபதி கேரக்டர், இந்த மற்ற கேரக்டருங்க. இந்த மாதிரி படத்துல இன்னும் பாண்டின்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு போலீஸா வருவாரு, அவர் இன்னொருத்தர் கார்த்திகா, அவர் ஏதோ ஒரு அவரு, அது இல்லாம தவமணின்னு ஒரு போலீஸ் கேரக்டர், இன்னொரு சிகப்பு போலீஸ். அவன் எல்லா இடத்துலயும் சண்டாவில பாப்புல, அந்த பஸ் சண்டைக்கும் அவர் தான் காரணம். அந்த கேரக்டர்லாம் அப்படியே தத்ரூபம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது தமிழ். அந்த கதை எழுதியிருக்காரு இல்லையா அந்த நடிகர் கம் இயக்குனர், டானாகாரன் இயக்குனர், அவருடைய ரியல் லைஃப்ல சந்திச்ச ஒரு கைதியோட கதை. அதில் கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த காதல் கதையை பொயட்டிக்கா நாவல்ட்டியா சுரேஷ் ராஜகுமார் இயக்கியிருக்கிறாரு. வேற லெவல் படம். சிறை நம் மனச்சிறையை விட்டு ஆகல, வெகு நாட்கள் ஆகும். அந்த வகையில் இந்த படத்துக்கு 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் RS கார்த்திக் விடை